இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாஸ்தாக்கு தேவையானது அரை கிலோ பாஸ்தாக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு, எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கிற பாஸ்தாவை அதில் கொட்டிடுங்க. பாஸ்தா கொட்டிட்டீங்க, பாஸ்தாவை கிண்டி விட்டுக்கோங்க. பாஸ்தா ஹாஃப் பாயில் மாதிரி தான் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு குக்கரில் சிக்கன் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஸ்வீட் கார்ன், அப்புறம் கொஞ்சம் பச்சை பட்டாணி, ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். அப்புறம் மஷ்ரூம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுருங்க. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரொம்ப இருக்கக்கூடாது, கொஞ்சமாக, ஏன்னா அந்த ஒரு ரா ஸ்மெல் இருக்கக்கூடாது, அதுக்கு வேண்டி சால்ட்டு. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி இப்படி தொளிச்சுக்கோங்க. சரியா, ரொம்பலாம் வேணால், கொஞ்சமாக தொளிச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு குக்கரில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க. 3 விசில் விட்டுருக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா ட்ரை ஆகி பிளாக்காகி வரும்போது கார்லிக் இல்லை ஜிஞ்சர், நான் கார்லிக் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் வேக வச்சு பாயில் பண்ணி வச்சுருந்தீங்களா, அதை எடுத்து இதில் போட்டு இந்த பட்டரில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் தண்ணி இருக்கும், அதை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி பாயில் ஆனவுடனே இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை அதில் போட்டு கிளறிக்கோங்க. நல்லா இப்போ கிளறிட்டிங்க. நான் ஃப்ரெஷ் க்ரீம் பாட்டில் யூஸ் பண்ணுறேன், 250 ml. இது ஃப்ரெஷ் க்ரீம் அதில் போட்டு ஃபுல்லாக கிண்டிட்டு சீஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ்டு சீஸ் 2-3 ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் போட்டுக்கோங்க. அப்புறம் பாஸ்தா ஃப்ளேவர் உங்களுக்கு எது வேணுமோ அது போட்டுக்கோங்க. பாஸ்தா